Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னா என்ன, அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம BMD அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்ன அப்படின்னா எதிரிகளோட மிசைல் மற்றும் நியூக்ளியர் அட்டாக்ல இருந்து இந்தியாவோட முக்கியமான பகுதிகளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஷீல்ட உருவாக்குறது. இந்த BMD ப்ரோக்ராம் படி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தன்னோட முக்கியமான ஏர் பேசஸ்ல இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குனது DRDO. இந்த சிஸ்டத்தை 1999 கார்கில் வார்க்கு அப்புறம் DRDO உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இது எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னா சைனா மற்றும் பாகிஸ்தானோட மிசைல் த்ரெட்ஸ்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு 2 டயர் சிஸ்டம். இதுல ஃபர்ஸ்ட் லேயர்ல பயன்படுத்துறது பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பாட்னு சொல்லுவாங்க. பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா எக்ஸோ அட்மாஸ்பியர் ஆல்டிடியூட்ல உள்ள மிசைல்ஸை இன்டர்செப்ட் செஞ்சு டெஸ்ட்ராய் செய்ய முடியும். எக்ஸோ அட்மாஸ்பியர் ஆல்டிடியூட் அப்படின்னா 50 ல இருந்து 180 கிலோமீட்டர். இந்த பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிரத்யும்னா பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செகண்ட் லேயர்ல அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி இருக்காங்க. AAD சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் லோயர் ஆல்டிடியூட்ல உள்ள ஏரியல் த்ரெட்ஸை இன்டர்செப்ட் செய்து டெஸ்ட்ராய் செய்யும். அதாவது 15 ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை இந்த AAD சிஸ்டம் இன்டர்செப்ட் செய்து தாக்கி அளிக்கும். இந்த சிஸ்டத்துல ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முதல் லேயர்ல பயன்படுத்தக்கூடிய பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2006ல DRDO டெஸ்ட் பண்ணாங்க. இதன் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு பிறகு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ண 4வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றுச்சு. அதுக்கப்புறமா 2007ல அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு படையில் இணைக்கப்பட்டுச்சு. 2019வது வருஷம் மிஷன் சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலம் ஆன்டி சேட்டலைட் மிசைல சக்சஸ்ஃபுல்லா இந்தியா டெஸ்ட் பண்ணுச்சு. இந்த BMD சிஸ்டத்துல ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடிய S-400 ட்ரையம்ஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இணைக்க போறாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த வருஷத்தோட கடைசியில இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா பல இலக்குகளை ஒரே நேரத்துல நம்மளால ட்ராக் செய்து தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டம் மூலமா ஏர்கிராஃப்ட், மிசைல், UAV போன்ற அனைத்து வகையான ஏரியல் த்ரெட்ஸையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ண முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மல்டி ஃபங்க்ஷனல் ரடார், அட்டானமஸ் டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம், லான்ச்சர் மற்றும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், இந்த அனைத்து வகையான சிஸ்டங்களையும் ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் இந்த S-400. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரோக்ராமுக்கு ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு இணைந்து செயலாற்ற போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா லோயர் ஆல்டிடியூட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் எக்ஸோ அட்மாஸ்பியர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 50 ல இருந்து 180 கிலோமீட்டர் ஆல்டிடியூடுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரத்யும்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு இணைந்து செயலாற்ற
போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 2 மிசைல்கள் இருக்கு. ஒன்னு 40N6E அப்படிங்கிற மிசைல். இந்த மிசைலோட தாக்குதல் தூரம் 400 கிலோமீட்டர். இன்னொரு மிசைல் 48N6. இந்த மிசைலோட தாக்குதல் தூரம் 250 கிலோமீட்டர். இந்த 2 மிசைல்களை பயன்படுத்தி அனைத்து வகையான ஏரியல் த்ரெட்ஸையும் நம்மளால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவோட BDM சிஸ்டத்தோடு இணைந்து பணியாற்ற போகுது. இந்தியா வாங்கக்கூடிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஒரு ரெஜிமெண்ட்டை இந்திய தலைநகர் டெல்லிய பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்த போறாங்க. மாஸ்கோ மற்றும் பீஜிங் நகரங்களுக்கு பிறகு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் பாதுகாக்கப்பட்ட 3வது நகரமா டெல்லி இருக்க போகுது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவோட ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் பார்டர்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் மற்றும் முக்கியமான ஃபெசிலிட்டிஸை பாதுகாக்கிறதுக்காக டிப்ளாய் செய்ய போறாங்க. எந்த இடங்களில் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளாய் செய்யப்படுது அப்படிங்கிறது ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. சமீப காலத்துல இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலிமைப்படுத்துறதுக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்தியாவோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம். DRDO இப்ப சமீபத்துல மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை டெவலப் பண்ணி ஏர்ஃபோர்ஸிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னால 70 கிலோமீட்டர் தூரத்துல வரக்கூடிய மிசைல்களை இன்டர்செப்ட் செய்து தாக்கி அழிக்க முடியும். இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ல பயன்படுத்தப்படும் ராக்கெட் மோட்டார்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டத்தை உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா INS துரு அப்படிங்கிற நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப்பை இந்தியன் நேவில இப்ப சமீபத்துல இணைச்சிருக்காங்க. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, UK, பிரான்ஸ் இந்த 5 நாடுகளுக்கு பிறகு நியூக்ளியர் மிசைல் டிராக்கிங் ஷிப் வச்சிருக்க நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த INS துரு கப்பல் மூலமா இந்த பகுதிகளில் எந்த நாடு மிசைல் லான்ச் பண்ணாலும் நம்மளால ட்ராக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மிசைல் இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா அந்த மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.